இது வந்து என்னோட ஜாதகம். இதை வந்து அழிச்சிட்டு ஒரு வாடிக்கையாளர் என்னை வந்து சந்திக்கிறாரு. அவர் 10 ஜோதிடரை பார்த்துட்டு எல்லா பரிகாரம் பண்ணியாச்சுங்க, எல்லா பரிகாரம் பண்ணி கடைசியாக ஒரு நண்பர் என்னை உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாரு, அதனால நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அவர் வந்து நம்மளை சந்திச்ச வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவர் ரெஃபரன்ஸ் பண்ணங்காட்டி அவர் வந்து என்னை சந்திக்கிறாரு. இத்தனைக்கு அவர் வந்து கிறிஸ்துவர். பார்த்துக்குங்க, நம்மளுடைய இதுக்கு ஆப்போசிட்டா, அதாவது என்ன சொல்றது, அவங்க வந்து கோயில் வழிபாடுகள் செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க. அப்படியும் ஒருத்தர் இருக்கிறாரு, கோயில் வழிபாடு செஞ்சு பரிகாரம் பண்ணவர், அவர் கூட்டிட்டு வர்றாரு. அவர் தான் நம்ம வெற்றியாளராக மாறினார் என்னை சந்திச்சு. பார்த்துருக்க நேயர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்போ நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ண நம்பர் 8848829954 அப்படின்னு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதகருடைய இது எப்படியெல்லாம் நமக்கு இயங்குது, ஒவ்வொரு ஜோடர் எப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க, அவர் எப்படியெல்லாம் வந்து பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம இதில் உங்களுக்கு சொல்லின்ற கூட தான் தெரியும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு ஆடியன்ஸாக இருந்து வாடிக்கையாளராக இருந்து பார்க்காத ஜோடர் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்பெனி முதலாளியாக இருந்து அதுக்கு பிறகு நான் ஜோடராக வந்தவன் தான். அப்போ ஒரு பாமர மக்கள் எங்க முன்னாடி வந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறாரு அப்படின்னா அவரோட இடத்துல இருந்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்போ அவருடைய மனநிலை என்னங்கிறது எனக்கு தெரியும். இப்போ ஒரு ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. இப்போ 4 5 6 7 8 9 இப்போ உங்களுக்கு வந்து இவர் மிதுன லக்னக்காரரு, இவருடைய ஜாதக அமைப்போ நான் போட்டுட்டேன், 9 கிரகங்களை இதில் போட்டுட்டேன். இவர் வந்து என்னை சந்திக்கிறாரு. இவர் இதே தொழில் கம்பெனி தொழில் தான் இருக்கிறாரு. இவருக்கு என்னை வந்து சந்திக்கும் போது அவருக்கு நடந்துட்டு இருக்கிற திசை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை. செவ்வாய் திசை நடப்பில் உள்ளது. செவ்வாய் திசை நடப்பில் இருக்குது. இவர் வந்து என்னை சந்திக்கிறார். சரிங்களா? இப்போ இந்த மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு, அவர் செவ்வாய் திசை நடக்குது. கிட்டத்தட்ட அவருடைய ராசி தனுசு ராசி. அவருக்கு 7.5 சனி நடந்துட்டு இருந்த காலகட்டம். கூடவே 7.5 சனி நடக்குது. 7.5 சனியும் அவருக்கு நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அவர் நிறைய பார்த்துட்டு, நிறைய ஜோடர் பார்த்துட்டு நிறைய கடனாளி ஆகிட்டார் அவர். ஏன்னா இந்த மிதுன லக்னத்துக்கு வந்து எப்பவுமே இந்த செவ்வாய் நன்மையை செய்யாது, நடப்பு செவ்வாய் திசை. ஏன்னா அது 6-11 கூடியவன். லாபாதிபதியா இருந்தாலும் ஒரு லக்கணத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் மட்டும்தான் அது ஓரளவுக்கு நன்மை செய்யறதுக்கு போராடும். ஆப்போசிட் பிளானட்டா பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய எதிரியா இருந்ததுன்னா முதல் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துட்டு தான் பின்னாடி கடைசி காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லது செய்யும். சரிங்களா? அப்போ எதிரியா போகக்கூடிய அந்த கிரகமானது இவருக்கு பாருங்க, இது 6ஆம் அதிபதி, இது 6ஆம் வீடு. இவர் ஜாதத்துக்கு பாவங்கள் எழுதிடுறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு 6ஆம் அதிபதி திசை, 6ஆம் அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து உட்காந்து திசை நடத்துறாரு. 7ஆம் இடங்கிறது திருமணம். சரிங்களா? இவர் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமா கடனாளியே இருக்கார். இதுதான் இதனுடைய ஜாதக அமைப்பு. சரிங்களா? செவ்வாதசை நடந்துட்டு இருக்கும்போது என்னை வந்து பாக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு செவ்வாதசை 2 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இது ஆரம்பிச்சோன்னையுமே அவருக்கு வந்து நிறைய கடன் எக்கச்சக்கமா ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. சரிங்களா? இப்ப இவர் என்னை ஜாதகம் பார்க்க வருகின்ற பொழுது இவர் வச்சுக்கிற வாகன எண்கள் பாருங்க. முதல்ல ஒரு வண்டி நம்பர் வச்சிருந்தாரு 1269. சரிங்களா? இது 18. இது நல்லா கூர்ந்து கவனிங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். நான் வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்ததுல மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். அடுத்து ஒரு வண்டி வச்சிருக்காரு. இந்த 2 வாகன எண்களுமே அவருடைய
லைஃப்ல வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இந்த வாகன எண்களும் அதே 18 தான் இருக்குது. இது செவ்வாயோட ஆதிக்கத்தில் தான் இருக்குது. 18ன்னா 9, இது 27, இது 9 தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த வண்டி இயங்கிட்டு இருக்கின்ற பொழுது இவருக்கு வந்து சந்திர திசை நடந்துச்சு. முதல்ல வச்சிருந்த வண்டி சந்திரன் இவருக்கு 2ஆம் அதிபதிங்கிறங்காட்டி கொஞ்சம் கடன் இருந்தாலும் வருமானத்தை கொடுத்தது, கொஞ்சம் காப்பாற்றி விட்டுச்சு, கொஞ்சம் காப்பாற்றுற வேலையை செஞ்சது. இருந்தாலும் இந்த வண்டி இருக்கும்போதே கடனாளி ஆயிட்டார் அப்படிங்கிறத உண்மை. ஆரம்பத்தில் கொடுத்தாலும் போக போக இவர் கடனாளி ஆயிட்டார். இந்த வண்டி இருக்கும்போதே கடன் ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு இந்த வண்டி வாங்குறாரு, இந்த வண்டி கொடுத்துட்றாரு, கொடுத்துட்டு மறுபடியும் வண்டி வாங்குறாரு. ஆனால் அப்பவும் அதே 27 இந்த செவ்வாயோட ஆதிக்கம் தான் வருது. அப்போ நடப்புலையும் அவருக்கு செவ்வாய் திசை நடக்குது. இங்கே இன்னொன்று என்னன்னா, செவ்வாய் சந்திரன் சேர்ந்தே இருக்குது. அதனால அப்போ சந்திர திசை நடக்கும் போதும் அதே தான் வந்திருக்கு. இது ரெண்டுமே ஒரே நட்சத்திரத்துல தான் நிற்குது, போராட்டத்துல தான் இருக்குது. அப்போ முதவும் இதே நம்பர் தான் வந்திருக்குது. ரெண்டாவது ஏன்னா முதல்ல ஜாதகரை குறிக்கும் நம்ம சொல்லக்கூடியது ஒரு 12 இருக்குது. ஜாதகரை குறிக்கக்கூடிய எண்கள் இதில் வந்து நாங்கள் கணவன், ஜாதகர், ஃபர்ஸ்ட் ஓனர், 2வது ஓனர், குழந்தைகளுக்கு நம்ம இதில் பலன் எடுப்போம் ராஜநிலையில். அப்போ இந்த நம்பர் வந்திருக்கின்ற பொழுது, முதல்ல இருக்கும் பொழுது இந்த 12ங்கிறத அவருக்கு இயங்கிட்டு இருந்தது. ஜாதகர் இந்த 12ங்கிறது ஒரு சிறப்பான எண்ணுங்க ராஜநிலையில். இந்த 12ங்கிறது இயங்கும் பொழுது இவருக்கு வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாரு. டோட்டல் பிரச்சனையாக இருந்தாலும் ஏதோ பணவரவை கொடுத்து கொஞ்சம் சமாளிச்சிட்டாரு. இந்த 9ங்கிறது கடைசியில் அவரோட வேலையை 18ங்கிறது எல்லாத்தையும் இழந்துருவோம்னு சொல்லுவோம் நாங்கள். பிரச்சனைகளை கொடுத்து கடனாளி ஆகிட்டார். அந்த சந்திரச கடைசியில் வரும்போது கடன் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வண்டியை விட்டு இந்த வண்டி வாங்குறாரு. அப்போ இந்த வண்டி இது அவர் பேர்ல தான் இருக்குது. இந்த வண்டி கொடுத்துட்றாரு. இந்த 38ங்கிறது தீரா கடனை கொடுத்துருங்க. இந்த 38 அவர் பேர்ல வண்டி வாங்குறாரு. அதுலேயும் செவ்வாயோட ஆதிக்கம் தான் வருது. எதுக்கு சொல்றேன்னா, இவருக்கு செவ்வாய் திசை நடக்குது, ஆனால் அந்த நம்பரே தான் அவர் தேடி வருதுன்னு சொல்றேன், வேற நம்பர் வரல. சரிங்களா? அதனாலதான் நான் வலியுறுத்துறேன். ஏன்னா அவர் தசாபுத்தி நடக்கும்போது வாகன எண்கள் அதுவா வர்றதுதான். அந்த கிரகங்களா நம்மளை தேர்வு செஞ்சு நம்மகிட்ட வந்துருதுங்கிறத நான் சொல்றேன், மாறி வரதில்லை அப்படின்னு தான் சொல்றேன். இந்த கடன் கொஞ்சமா இருக்குது. இந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் கடன் ஏறிட்டே இருக்குது. ஏறி கம்பெனியே க்ளோஸ் பண்ற கண்டிஷன், இவர் கம்பெனி வச்சிருக்கிறாரு, கம்பெனி வச்சு க்ளோஸ் பண்ற கண்டிஷன் பண்ணிட்டாரு. எல்லா ஜோடரையும் இவர் பார்த்துருக்கிறாரு. மிக எல்லா பெரிய பெரிய ஜோடர்களாகட்டும், நிறைய ஜோடர், நிறைய பணம் கட்டிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஏகப்பட்ட ஜோடர் பார்த்துருக்காரு. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு சில ஜோடர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, எனக்கே சங்கடமான சூழ்நிலை. செவ்வாதசை நடக்குது, செவ்வாதசைக்கு போய் பரிகாரம் பண்ணு, பழனி போயிட்டு வா பிரச்சனை சரியாயிரும், செவ்வாதசைக்கு பரிகாரம் பண்ணுங்க, முருகருக்கு பரிகாரம் பண்ணுங்க. இவருக்கு ஆகாத கிரகமே செவ்வாய் தான். அப்போ இவருக்கு பிரச்சனையை கொடுக்குற கிரகமே செவ்வாயா இருக்குது. இவர் செவ்வாய்க்கு போய் தான பரிகாரங்கள் பண்ணாங்கன்னா தப்பிக்கலாமே தவிர, அதை மறுபடியும் இவர் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு இருந்து என்னங்க, பிரச்சனைகள் அதிகமாயிரும். பழனி போய் ஒரு கடன் எக்கச்சக்கமா கடனாளி ஆகிட்டார். முதல்ல ஒரு 2 லட்சம் ரூபா கடன்றது கடைசியில் 10 லட்சம் ஆகி போச்சு. அப்போ நான் சொல்றேன், பழனி போறதை நிறுத்திடுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து எல்லா ஜோசிகாரும் செவ்வாய் திசை நடக்குது, பழனி போயிட்டு வாங்க, பழனி போயிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு, சென்னிமலை போயிட்டு வாங்க, செவ்வாய்க்கு உண்டான கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு பிரச்சனை குறையினாங்க. பிரச்சனை குறையல. அவருக்கு 6ஆம் அதிபதி வலுவாகி எச்சா பிரச்சனை கடனை ஏற்றி விட்டுருச்சு. அப்போ நான் என்ன சொல்றேன், அவருக்கு இவரோட ஜாதகத்தில் அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். நான் இன்னும் சில பேர் 7 சனி நடக்கிறதுனால திருநள்ளாறு போயிட்டு வாங்க, சனிக்கிழமை சனி பகவானை அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்ணினாலும் அவருடைய தாக்கத்தை குறைக்கவே முடியல. அவர் வந்து சொல்லக்கூடிய ஒரே வாதம் என்னன்னா, என்னுடைய ஜாதகம் நான் இது வரைக்கும் ஒரு 20 ஜோசிகாட்டு பார்த்தாச்சு, எல்லாருமே இந்த காலகட்டம் முடிகிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அதையும் சொல்றதுக்கு எதுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். அதாவது அவர் செவ்வாதசை முடிகிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும், 7 சனி அப்படித்தான் இருக்கும், அது வரைக்கும் நீங்கள் வழிபாடுகள் பண்ணிக்கோங்க, அந்த காலகட்டம் முடிஞ்சா தான் நல்லா இருக்குங்கிறாரு. அப்போ அவரை கேட்குற ஒரே கொஸ்டின் என்னன்னா, நான் இத்தனை ஜாதகத்தை பணம் கட்டி இத்தனை ஜோதிடர்கிட்டையும் நான் பார்த்துருக்கிறேன், இத்தனை பரிகாரங்களை பண்ண சொல்றாங்க, அப்போ என்னோட காலகட்டம் முடிகிற வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கு அப்படிங்கிற போது நான் எதுக்கு ஜோதிடம் பார்க்கணும், நான் எதுக்கு அந்த பரிகாரங்கள் பண்ணணும், இப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே. எனக்கு ஏதோ ஒரு ரெமெடி வேணும்னு தானே நான் வர்றேன். இந்த பிரச்சனையிலேருந்து நான் கொஞ்சமாவது மாறி வந்துட மாட்டேனா, கொஞ்சமாவது 2 காசு சம்பாரிச்சு இதுலேருந்து மீண்டு வந்துட மாட்டேனான்னு கேட்கறதுக்கு தான் நான் ஓடுறேன். அப்போ எல்லாருமே இந்த மாதிரி பதில் சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? அப்போது நான் என்னைய உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறவனு அவரும் இதே மாதிரி பிரச்சனையில தான் மீண்டு வந்திருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி செல்ஃபோன் நம்பர் மாற்ற சொல்கிறாரு, வாகன எண்கள் மாற்ற சொல்கிறாரு, பாஸ்வேர்டு எல்லாம் மாற்றி கொடுக்குறாரு. அதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் இப்போ எனக்கு கொஞ்சம் வருமானங்கள் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்குது, கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருக்கிறேன்னு அவர் உத்தரவாதம் கொடுத்தங்காட்டி தான் இந்த வாடிக்கையாளர் என்னை வந்து சந்திக்கிறார். அப்போ இவர் அதைத்தான் கேட்குறாரு, எப்படி அது சாத்தியம்? அவர் கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் இதைத்தான் கேட்பீங்க. அப்போ அதே மாதிரி மோசமான கிரகணிகள் நடந்துட்டு இருக்குது, தசாபூதி சரியில்லை தான், அந்த காலகட்டம் முடிகிற வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும், இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. அப்போ எப்படி அதுலேருந்து வருமானத்தை நம்ம பெருக்கிறது, சாத்தியம் எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் விளக்கம் கொடுக்குறேன். அவர் வந்து கேட்டப்போ நான் சொல்கிறேன், அது நடக்கத்தான் செய்யுங்க, மாற்றி அமைக்க முடியாது தான், ஆனால் உங்களுடைய வருமானத்தை நம்ம பெருக்க முடியும். வருமானம் அதிகமாக வந்தாவே, இப்போ நீங்கள் ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 80,000 ரூபா சம்பளம் வந்தால் நீங்கள் எப்படி கடன்லேருந்து மீண்டு வர மாட்டீங்களா? கண்டிப்பாக வந்துடுவீங்க. அந்த தைரியம் உங்களுக்கு கிடச்சிடும்.
அப்போ நம்ம 50,000 ரூபாய் சம்பளத்தை வந்து எச்சுப்படுத்துறதுக்கு உண்டான வேலையும் நம்ம செய்யணும். ஒருத்தர் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பார், ஒரு 25,000 30,000 ரூபாய் வருமானத்தை பெருக்கிறதுக்கு உண்டான வேலையை நீங்கள் எப்போல்லாம் சிந்திக்கிறீங்களோ வருமானத்தை பெருக்கினால் மட்டும்தான் கடன்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். மற்றபடி கடன் எந்த கோயிலுக்கு போனால் கடன் தீரும், எந்த பரிகாரம் பண்ணால் கடன் தீரும்னு நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் கடன் ஏறத்தான் செய்யும். ஏன்னா அதுக்கு கடனை வாங்கிட்டு தான் போவீங்க, 100 லட்சம் எச்சத்தான் வரும். ஏன்னா அப்படித்தான் இந்த வாடிக்கையாளர் செஞ்சு எச்சா கடனாளியாக நிவன் சந்திச்சார். அப்போ இவருக்கு நான் என்ன சொன்னேன்னா, முதல் மொபைல் நம்பர் மாற்ற சொன்னேன். இதோட தமாசு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லும்போது சொன்ன விஷயம் என்னென்னா, இப்போ வந்து மினிமம் ரீசார்ஜ் 199 ஆயிடுச்சு. நான் சொல்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ மினிமம் ரீசார்ஜ் 49 ரூபா இருந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், யோசனை பண்ணி பார்த்தீங்களா, மறந்துருப்பீங்க. வெறும் 49 ரூபாய்க்கு தான் அந்த மினிமம் ரீசார்ஜ் இருந்தது. அவர் சொல்கிறாரு, இங்கே நீங்கள் செல்ஃபோன் நம்பர் வாங்கி போஸ்ட்பெய்ட் பில்லு கட்ட சொல்கிறீங்க, நான் மினிமம் ரீசார்ஜ் 49 ரூபா கூட பண்ண முடியாத நிலையில் இருக்கிறேங்கன்னு சொன்னாருங்கிட்ட. கேட்டுக்குங்க, வெறும் 49 ரூபா ரீசார்ஜ் கூட என்னால் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறேன், நீங்கள் எப்படி நீங்கள் நம்பரை மாற்றி பில்லு கட்ட சொல்கிறீங்க, நான் எப்படி கட்டி இதெல்லாம் வேலை வருவேன்னு எனக்கு கேட்டார். இன்றைக்கி அவருக்கும் அவர் மனைவிக்கு நம்பரை மாற்றி கொடுத்து அவர் இன்றைக்கி வேறு பிஸ்னஸ் லைனில் போய் நல்லா வருமானத்தை ஈட்டிகிட்டு இருக்கிறார். சரிங்களா? எப்படி பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்ல வரேன். இப்போ இவருக்கு வந்து இந்த 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது வந்து இங்கே சந்திரன். சரிங்களா? ஒரு 2ஆம் அதிபதி, மிதுன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி தான் சந்திரன். இந்த 2ஆம் பாவம் இயங்கினா தான் நமக்கு பணம் வரும். நிறையா வருமானம் வரணும் அப்படின்னா, வருமானம் அபரிவிதமான பணம் அபரிவிதமான வருமானம்னா 11ஆம் இடம். சரிங்களா? அதாவது இது 2, இது வந்து 11, இது வந்து செவ்வாய், இது வந்து மேசம், இது லாபாதிபதி 2, இது 11. இந்த 2ஐயும் 11ஐயும் அவர் கனெக்ட் பண்ணி இயக்குறார். இது வந்து செவ்வாய். சரிங்களா? இவருக்கு வந்து சந்திரனோட எண் இங்கே என்ன போட்டிருக்கிறாங்க, 2. சரிங்களா? செவ்வாயோட எண் என்ன போட்டிருக்கிறாங்க, 9. இந்த 2 எண்ணையும் இயக்கி ஸ்டார்டிங்கில் 92 அப்படிங்கின்னு வர மாதிரி ஒரு மொபைல் நம்பர் வாங்கி கொடுக்குறோம். ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிற நம்பர் 92. இதில் 2ஆம் பாவம் 2ஆம் அதிபதியான சந்திரனும் 9ஆம் அதிபதியான லாபாதிபதியான 11ம் இதில் இயங்குது. சரிங்களா? இந்த எண்ணை இயக்க சொல்கிறோம். ஒரு மொபைல் நம்பர் இதில் வாங்கி கொடுத்து பயன்படுத்துகிறோம். இதோடைய டோட்டல் நம்பர், முழு நம்பர் நான் போடல, டோட்டல் நம்பர் 56ல் கொடுக்குறோம். இதுவும் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் வரும். 5, 6, 11, டோட்டல் 2 தான் வரும். சந்திரனோட ஆதிக்கத்தில் தான் வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மொபைல் நம்பரை அவர் கொடுக்குறோம், கொடுத்து பயன்படுத்த சொல்கிறோம். இந்த நம்பரை பயன்படுத்துகின்ற பொழுது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் வருது. அவர் தொழில் நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணுறார். மேற்கொண்டு அந்த தொழில் நடத்தினா, ஏன்னா 2, 11 2 கூடையவன் சந்திரன் 2ஆம் நம்பரு, அதே மாதிரி செவ்வாய்க்கு உண்டான எண் 9. இது 2ஐயும் கனெக்ட் பண்ணி இங்கே ராஜநிலையில நான் சொல்ல தனித்துவமாக எதையும் இயக்கி ஜெயிக்க முடியாது. ராஜநிலை எண்கணித கான்செப்ட்ல அந்த 2ஐயும் கோஆர்டினேட் பண்ணி கனெக்ட் பண்ணி இந்த நம்பர் கொடுக்குறோம். இது கொடுத்து அவர் இயக்க சொல்கிறோம். கூடவே அவருக்கு ஒரு பாஸ்வேர்டையும் கொடுக்குறோம். இதில் வந்து ஒரு நம்பர் இருக்கு, 32 அப்படிங்கிற எண் இருக்கு. இதையும் வந்து அவருக்கு எங்களுக்கு 32 இழந்ததை மீட்டெடுக்கும்னு சொல்லுவோம். அந்த 2ஆம் இடத்துல வரக்கூடியது. அதுலேயும் சந்திரனோட எண் இருக்கு. இந்த 32 என்கிற எண்ணி பாஸ்வேர்டில் கொடுத்து அவர் இயக்க சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற 33ங்கிற ஒரு எண்ணையை நம்ம இயக்க சொல்கிறோம். இது சூட்சுமா, இந்த சூட்சுமா நம்ம தலைப்பில் ஓட்டுக்கிறோம் இல்லைங்களா, அந்த இது வந்து பொதுவான எண்கள். இப்படியும் நம்ம 2ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் கனெக்ட் பண்ணியும் இயக்கலாம். அதே போல இதுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சும நட்சத்திர பாதங்களையும் நம்ம 2ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் அவருக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறோம். வெறும் எண்கள் மூலியமாகவே. நீங்கள் பரிகாரமே எதுவும் பண்ண வேண்டாங்க. நீங்கள் பரிகாரம் பண்ணணும், உங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5ல் அவருக்கு சுக்கிரன் பலமாக இருக்குது. அதை ஒன்று தான் உங்களை காப்பாற்ற குலதெய்வ வழிபாடு மட்டும் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கங்க. அடிக்கடி போயிட்டு வாங்க. மற்றபடி இந்த எண்கள் நீங்கள் நம்பிக்கையோடு இயக்குங்கன்னு சொல்கிறோம். இந்த எண்களை அவர் இயக்க ஆரம்பிக்கிறார் 3 மாதம். சரிங்களா? இந்த 3 மாத காலத்தில் அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, அவர் நடத்திட்டு இருந்த கம்பெனியை நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. இது நெகட்டிவான விஷயம்தான். ஆனால் அது என்ன பாசிட்டிவாக அவர் பண்ணுச்சுங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன் ஒரு கம்பெனி நிறுத்தணுங்கிற முடிவு பண்ணுறாருன்னா, நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவான பிரச்சனைகள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சதைய உடனடியாக முடிவெடுத்தால் மட்டும்தான் பாசிட்டிவ் நம்மகிட்ட இருந்து வரும். அப்போ அவர் வந்து கம்பெனி நடத்தினா கடனாளி ஆயிடுவேன் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறாரு. மேற்கொண்டு இதை தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் கடன் எக்கச்சக்கமாக ஏறி கட்ட முடியாது, நம்ம எக்கு தப்பாக போய் பெருசாக மாட்டிக்குவோன்னு அவர் கரெக்டான டிசிஷன் எடுக்கிறார். அப்போ இது இன்னும் செய்ய வேண்டாம், இன்னும் செஞ்சால் மேலும் கடன் அதிகம்தான் ஆகும், இது நிறுத்திட்டு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வருது. இந்த எண்கள் செய்யக்கூடிய மாயாஜால வேலைகள் இதுதான். அவரோட மனநிலையை முதல் மாற்றுது. எங்கே அவருக்கு விரயமாயிட்டே இருக்குதோ முதல்ல நிறுத்தறதுக்குண்டான வேலையை பண்ணுது. அதை நிறுத்துறாரு. நிறுத்திட்டு அவர் வந்து மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறாரு. நான் புதுசாக வேறு என்ன பண்ணலாம்,
இப்படிலாம் ஒரு 2-3 ஐடியா வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறோம். அவருக்கு என்ன சொல்கிறோம்னா, brokerage வேலை உங்களுக்கு தெரியும்னா பண்ணுங்கன்னு சொல்கிறோம். மீடியேட்டர் வேலை பண்ண சொல்கிறோம். சரிங்களா? அதாவது கமிஷன் பிஸ்னஸ் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதை அவர் பண்ணுறாரு. பண்ணி ஓரளவுக்கு வருமானத்தை ஈட்டுறாரு. வருமானம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. வருமானம் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக உயருது. அந்த வருமானத்தை இயக்கிறதுக்கு தான் 2-11 பணம், 11 அதிகமான பணம் நம்ம சொல்லுவோம். அப்போ 2-11 நம்ம இயங்கினா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஓரளவு பணத்தை நம்ம ஈட்ட முடியும். வேலை வாய்ப்பு 5 நல்லா இருக்குங்களா? 5 புத்தியை பயன்படுத்தி நீங்கள் வேலை செய்யுங்க. மீடியேட்டர் வேலை கமிஷன் பேசிக்கல என்ன வேணாலும் பண்ணுங்க. டேட்டா brokerage வேலை பண்ணுங்க. ஒரு ஒரு பொருளை வாங்கி விற்று கொடுங்க. என்ன வேணாலும் கமிஷனில் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன வேணாலும் பண்ணுங்க. திருப்பூரில் வந்து கம்பெனி மிஷின் வாங்கி கொடுத்து சம்பாதிக்கலாம். ஒரு தொழிலை வேஸ்ட் கூட வியாபாரம் பண்ணி ஒரு வேஸ்ட் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி கமிஷன் பீஸ் தொழில் ஏகப்பட்டது இருக்குது. ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு பிடிச்சி சம்பாதிக்கலாம், போக்கியத்துக்கு பிடிச்சி சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் செய்ய சொல்கிறோம். இப்போ அவர் படிப்படியாக அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த நம்பரை பயன்படுத்தினோடனே அவருக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, முதல்ல பிரச்சனைக்கு உண்டான விஷயத்தை முதல்ல நிறுத்திட்டு அடுத்த இடத்துக்கு போலாங்கிற முடியும் ஸ்டெடியாக எடுக்கிறார். அது வரைக்கும் அவரால் எடுக்க முடியல. அப்போ கம்பெனியை நிறுத்திட்டு அடுத்து புதுசாக ஒரு தொழில் செய்கிறாரு. வருமானம் ஓரளவுக்கு படிப்படியாக அவர் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் இந்த விஷயங்கள் அவருக்கு நடக்குது. 6 மாதத்தில் அவர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு கடனை அடைச்சி போடுவேங்கிற எனக்கு தைரியம் வந்துருச்சுங்க அப்படிங்கிறார். அப்போவும் செவ்வாதசை தான் அவருக்கு நடந்துட்டு இருக்குது. அப்போ இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம், அவர் மகிழ்ந்து போய் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் இத்தனை ஜோதிடம் பார்த்துட்டு இத்தனை கோயிலுக்கு போயிட்டேன், ஆனால் இருந்து எனக்கு கிடைக்காத ரிசல்ட்டு. 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியலன்னு சொன்னவரை போஸ்ட் பெய்டு பில்லு அன்னைக்கு கிட்டத்தட்ட 2 நம்பருக்கு 700 சில்லறை நம்ம பில்லு வந்தது. கட்ட வச்சு நான் கட்ட முடியுங்கிற நம்பிக்கையில் அவர் பண்ணார். கட்டி இன்னைக்கு அவர் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கிறார். இப்போ நான் மன நிறைவாக இருக்கிறேங்க. எனக்கு வருமானம் கம்பெனி வச்சிருக்கும் போது கூட எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் வரல. இப்போ எனக்கு ஓரளவுக்கு வருமானம் வருது. அந்த கடனை கட்டிடலங்கிற தைரியம் எனக்கு வருது. ஒரு மனிதனுக்கு எப்போ தைரியம் வரும் அப்படின்னா, அவனுக்கு உண்டான வருமானம் அவன் கையில் வருகின்ற பொழுதுதான் நம்ம எதையும் சாதிச்சிடலாங்கிற தைரியம் வரும். ஒரு பாக்கெட்டில் பணம் வச்சிருந்தா தானே உனக்கு தைரியம் வரும். எதுவும் இல்லைங்கிற போது நம்ம பயந்தான வரையும் தேதி வந்துருச்சு, டியூ கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அவனுக்கு கடன் வட்டி கொடுக்கணும், பணம் இல்லையே அப்போ நம்ம வட்டி கொடுக்கணுங்கிறோம் பயம் நமக்கு அதிகமாக வரும். அப்போ அதுக்குண்டான வருமானம் உங்களுக்கு வரும்போது என்ன ஆகு? தைரியமாக கட்டி போடுவோம். உங்களுக்கு 10ஆம் தேதி பணம் கொடுத்துருன்னு, 20ஆம் தேதி பணம் கொடுத்துன்னு தைரியமாக நீங்களே சொல்லுவீங்க. அந்த தைரியத்தை இந்த எண்கள் கொடுக்குது. அவர் ஜாதக ரீதியாக எந்த மாதிரி பாவங்களை நம்ம இயக்கணும்னா அவருக்கு வருமானம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும். இவருக்கு பணம் தான் பிரச்சனை. அந்த பண பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குண்டான விஷயங்கள் நம்ம இயக்கி அவருக்கு அந்த பண பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறோம். அந்த வருமானத்துக்குண்டான வாய்ப்புகள் உருவாகின்ற பொழுது ஒரு தைரியம் வந்துடுது. நான் கடனை கட்டி மீண்டு வந்துடுவேன்னு சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் மகிழ்ந்து போனது என்னன்னா, எனக்கு இத்தனை வழிபாடுகள் வழிமுறைகள் சொல்லியும் எனக்கு கிடைக்காத திருப்தி, நீங்க சொல்றதை நம்பி நான் ஒரு நம்பிக்கையோட வந்தேன். நீங்க சொல்ற நம்பலையெல்லாம் நான் மாற்றி பயன்படுத்தினேன். அது பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்புகள் வருது, அதை நான் பயன்படுத்திக்கிறேன். என் வாழ்க்கையில் இப்போ நல்லா நிம்மதியாக இருக்கிறேங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் நமக்கு வேணும். நம்ம ஜோர் ரீதியாக எண்ணற்ற பரிகாரங்கள் செஞ்சாலும் எண்கள் மூலியமா நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் இந்த அளவுக்கு வெற்றிகளை கொடுத்துருக்குது அப்படிங்கிறது இதுதான் சாட்சி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்கு. அதை வந்து நம்ம இதைய சரி பண்ணி கொடுத்துருக்குறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருமணம். சரிங்களா? திருமணத்தை பத்தி பார்க்கலாம். நிறைய பேர் கேள்வி போட்டுருக்காங்க.